ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் ஃபுட் பார்க். இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் இது 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கிற சீரகம், மிளகு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் கழுவி சேர்த்துக்கலாம். இது முருங்கைக்கீரை சூப்புக்கு ஒரு நல்ல சுவையாகவும் ஒரு திக்னஸும் கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது, ஏன்னா இப்போ உப்பு சேர்த்தோம்னா பருப்பு வேகாது. அதனால நம்ம கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். இது ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு, கீரை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. வடிகட்டிடலாம். பாருங்க, சூப்பு தண்ணி தனியாக வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற கீரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டிடலாம். முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கிறதுனால உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும், சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, முருங்கைக்கீரை சூப்பு இப்போ எவ்வளோ கெட்டியாக நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. பருப்பு சேர்த்துனா மட்டும்தான் இந்த மாதிரி திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே நமக்கு சூப்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும், நமக்கு முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிரும். பாருங்க, நல்லா கொதி வந்து நம்ம சூப்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிடலாம். பாருங்க, நம்ம சூப் இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தங்கம் ஃபுட் பார்க்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.